வணக்கம். நான் இன்றைக்கி பாகற்காய் சம்பல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 பாகற்காய் எடுத்துருக்கிறேன். ஒன்று ஓரளவு பெருசு, ஒன்று சின்னன். இதில் இப்போ 2லையும் வேறு விதமான 2 விதமான பாகற்காய் சம்பல் செய்ய போகிறேன். அதில் நான் இதில் உங்களுக்கு ஒரு சம்பல் இப்போ செய்து காட்டுறேன். இதை செய்துட்டு அடுத்த சம்பல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பாகற்காயில் நான் இப்போ உங்களுக்கு பச்சை பாகற்காய் சம்பல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பாவக்காயை அந்த நடுவில் இருக்கிற இந்த விதைகளை எடுத்துக்கொள்ளணும். இதில் எடுக்கிறது கீறி போட்டு நாங்கள் இது ஒரு கரண்டியால் சுகமாக எடுத்துக்கொள்ளலாம். இது நல்ல சுகமாக செய்கிறது. இந்த பச்சை பாகற்காய் சம்பல் டப்புன்னு உடனே செய்திடலாம். இப்படி வடிவாக உள்ளுக்கு இருக்கிற எல்லா விதைகளையும் வடிவாக எடுத்த பிறகு இதை இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதில் சாதாரண பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். விட்டுட்டு இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் இதை ஊற போட்டுக்கொள்வோம். இப்படி போட்டோம்னு சொன்னால் இந்த பாவக்காயில் இருக்கிற கைப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும்ன்றதால இப்படி போடுறது. இப்படி ஏதோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் ஊறட்டும். நாங்கள் போய் இதுக்குரிய வெங்காயம் மிளகாயை வட்டிக்கொள்ளுவோம். எப்பயும் நாங்கள் இப்படியான சாம்பல்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் பாவிச்சோம்னா நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. நான் 1 பாவிக்க போகிறேன். மற்றதொரு சின்ன துண்டு தேசிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயங்களை நல்ல சின்னனாக வெட்டிக்கொள்ளணும். நல்ல சின்னனாக வெட்டினோம்னா தான் நாங்கள் அந்த வளமையாக சம்பல்களுக்கு போடுற மாதிரி சின்ன வெங்காயம் பாவிச்சோம்னா நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சின்னனாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த ஒரு அரை மணித்தியாலம் அளவுக்கு நான் அந்த பாகக்காயும் ஊற விட்டுருந்தேன். நான் இப்போ அதையும் நல்ல சின்னனாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த நாங்கள் உப்பு தண்ணியிலேருந்து இந்த பாவக்காயை நல்லா வடிவாக இருக்கா இந்த தண்ணியிலேயே கழுவி போட்டு எடுத்துக்கொள்வோம். வடிவாக தண்ணி இல்லாமல் வடிவாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த பாவக்காய் சம்பல் அந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நல்ல சின்னனாக வெட்டி கொள்ளணும். அப்போ தான் அந்த சாப்பிடக்கு என்ன அந்த சின்னனாக இருந்தது என்றால் பெருசாக கசப்பு தன்மை தெரியாமல் இந்த பெருசாக தெரியாமல் இருக்கும். அதால் நான் இப்படி நீட்டு பாட்டுக்கு வெட்டி போட்டு இப்போ என்னது நல்ல குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள் இப்படி நல்ல சின்னனாக வெட்டி கொள்ளணும். இப்படியே நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வச்சாமல் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து போடுறோன்னு பார்ப்போம். இப்போ பாவக்காயெல்லாம் பாருங்கள் நல்ல சின்னனாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஒரு சின்ன பாவக்காய் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு பாதி தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இது என்ன விதைகளை எடுத்துகிட்டு இதுன்றேன். என்ன நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்பகுதி எடுத்துகிட்டு சேர்த்தோம்னு சொன்னால் இந்த பாவக்காய் சம்பல் நல்ல அந்த ஒரு ஈரழிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதால் இதையும் ஓரளவு சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த சம்பலை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் இனி கலக்கிறது. அதுக்கு முதல் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட உப்பு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் உப்பில் ஊற விட்டதால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. காணாட்டு நீங்கள் பேந்து பார்த்தும் போட்டுக்கொள்ளலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு திருவின தேங்காய்ப்பூ இதையும் சேர்த்துக்கொள்கிறேன்.
சேர்த்துட்டு இதை ஒருக்கா வடிவாக கையால் கலந்து கொள்ளுவோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பாக்க தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்துட்டு இதோட தேசிப்புளி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தேசிப்புளியையும் சேர்த்துட்டு இனி கையை வச்செல்லாம் நிறைய நேரம் அந்த கசக்கி எல்லாம் அந்த கசக்கி குழைக்க தேவையில்லை, ஒரு கரண்டி உண்டால் கலக்கி விட்டீங்கண்டா சரி. கலக்கிட்டு இந்த நேரம் உங்களுக்கு புளி உப்பெல்லாம் காணுமோண்டு பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து காணாட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இது நாங்கள் இப்போ உடனே செய்து சாப்பிட்ற பச்சை பாக்காய் சம்பல் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் மற்ற சம்பல் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இப்போ இதில் எப்படி சாம்பல் போடுறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இந்த 2 சைட்டையும் வெட்டிட்டு வடிவாக கழுவி எடுத்து இப்போ முழுசாயை நான் வெட்ட முதலே கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் இந்த பாக்காய் பொரியலுக்கு நாங்கள் எப்படி பொரிக்கிறதுக்கு அந்த வட்டமாக வெட்டுவோமோ அப்படி மெல்லிசாக இங்கே பாருங்க இப்படி வட்டமாக வெட்டிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் இதை வெட்டிட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அங்கால எண்ணெயும் சூடாக வச்சுட்டேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன இதுக்கு எண்ணெயில் பாவிச்சு பொரிக்கிறோம். அது டப்புண்டு உடனே போட்டு நாங்கள் சாப்பிட்ற பச்சை பாக்காய் சம்பல். இந்த அப்படியே முளையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம் முதல். இப்போ இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். பாருங்கள் இப்படி நல்ல மெல்லிசாக வெட்டினீங்கன்னா தான் டப்புண்டு இது பொரிஞ்சு வந்துடும். அதோட நல்லாயும் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு சட்டிக்கு மாற்றிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் பேந்து பார்த்தும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம். அதால் இப்போ தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் 1/4 தேக்கரண்டி அளவு. இதோட ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை வடிவாக கையால் எல்லாம் சேர்கிற அளவுக்கு பிரட்டிக்கொள்ளுவோம். பிரட்டிட்டு இதை நாங்கள் ஊற எல்லாம் விட தேவையில்லை. இப்போ நான் இதை பிரட்டிட்டு அங்கால எண்ணெயும் நல்லா கொதிச்சிட்டு அதில் பொரிச்செடுக்க போகிறேன். எல்லாம் வடிவாக பிரட்டி எடுத்தாச்சுது. எண்ணெயில் இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் போட்டு பொரிச்செடுத்துக்கொள்ள போகிறேன். இதை நீங்கள் பொரிச்செடுக்க இது இந்த பாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாவக்காய் பொரியலுக்கு எப்படி பொரிப்பீங்களோ அப்படி முருகை பொரிக்கணும். அதோடு இந்த இப்படி நாங்கள் இது பொரிச்செடுக்க இதில் பெருசாக எண்ணெய் எல்லாம் இந்த பாவக்காய் இழுக்காது. இப்படி நல்லா முருகை வடிவாக பொரிச்செடுத்தோம்னா சரி. இடத்துல தட்டி விட்டு கொள்ளுங்க. நான் ஒரே இதாயே முழுதும் போட்டுட்டேன். போடக்கூடியதாக இருக்குது போட்டுட்டேன். இதை பொரிச்செடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு அரைவாசி தான் பொரிஞ்சிருக்குது. இந்த பதத்தில் எடுக்கக்கூடாது. இன்னும் நல்லா முருகி அந்த நீங்கள் கைதால் தட்டக்க சும்மா வந்து கலகலன்ற மாதிரி இருக்கும். அப்படி பதத்தில் இது பொரிச்செடுக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயும் இழுக்காமல் நல்லா இருக்கும் இந்த சம்பல். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சா பிறகு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இது இப்போ நாங்கள் முதல்ல விதையெல்லாம் எடுக்கையில் நாங்கள் இது பொரியக்கி அந்த விதையெல்லாம் தனியாக கலந்து வந்துடும். அதனால் நாங்கள் முதலெல்லாம் எடுக்க தேவையில்லை. அப்படியே கழுவி போட்டு வெட்டிட்டு இப்படி பொரிச்சு கொண்டோம்னால் சரி. ஆனால் பொரிச்செடுக்கிற பதம் தான் முக்கியம். நல்லா ஓரளவு நல்ல அந்த பொரியலுக்கு நாங்கள் பொரிச்செடுக்கிற மாதிரி ஓரளவு முருகை பொரிச்செடுக்கணும். இப்போ இது எனக்கு பாருங்கள் எடுக்கிற அளவு பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா பொரிஞ்சிருக்குது. இப்போ நான் இதை எண்ணெயிலிருந்து வடிவாக வடித்து எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் எடுத்து நீங்கள் ஒன்று அப்படி இந்த அமர்த்தி பார்த்தாலே நல்லா அந்த முறிகிற மாதிரி இருக்கும். அப்படி பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன்.
பாருங்க பொரியல் இங்கே எப்படி பொரிஞ்சிருக்குதுண்டு. இப்போ நாங்கள் இதில் இந்த விதைகளை சும்மாவே எடுத்துடலாம். எடுத்து போட்டு இப்போ இந்த நாங்கள் சாம்பலை எப்படி இதை கலந்து கொள்கிறோன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கணும். இது டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லை தேவையில்லை. இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புண்ட அளவை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன்னா அதால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இல்லை கடைசியாக பார்த்தும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை இருக்கா வடிவாக கையால் கசக்கி கொள்ளுவோம். இந்த நேரத்திலேயே தேசி புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த நேரம் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பூ எல்லாம் சேர்க்குறே இல்லை. ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பல். இதற்காக வடிவாக இந்த வெங்காயங்கள் எல்லாம் வடிவாக இந்த மிளகாயெல்லாம் அப்படி சேர்கிற அளவுக்கு ஒரு உருத்தி விட்டு வடிவாக கலந்து கொள்ளுங்க. இப்போ இதோட ஒரு பாதி தக்காளி எடுத்து அந்த விதைகளை எடுத்து போட்டு கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நசிச்சு கலக்க தேவையில்லை, சும்மா லேசாக கலந்து கொண்டால் சரி. இப்போ இதோட நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற இந்த பாவக்காயும் சேர்த்துக்கொள்வோம். இதையெல்லாம் தவிர்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதை கையால் ஒரு எல்லாம் கலப்படுற அளவுக்கு வடிவாக கலந்து கொள்ளுவோம். ஆக குழைக்காதீங்க, லைட்டாக அப்படி சேர்த்து குழைச்சி விட்டோம்னா சரி. இப்போ இந்த நேரத்தில் உப்பு புளி பார்த்துக்கொள்ளுங்க. காணாட்டில் இப்போவே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க பொரிச்ச பாவக்காய் சம்பலும் செய்தாச்சுது. இப்போ 2 விதமான பாவக்காய் சம்பல் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இன்னும் 2 விதமான பாவக்காய் சம்பல் இருக்குது. அது உங்களுக்கு வேறு வேறு செய்முறைகளில் நான் செய்து காட்டுறேன். நீங்களும் இப்படி வித்தியாசமாக பாவக்காய் சம்பல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மீண்டும் உங்களை வேறொரு செய்முறையில் நான் சந்திக்கிறேன். நன்றி.